ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீ கணேசாய நமஹ. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 1000 திருப்பெயர்களை பார்த்துட்டு இருக்கக்கூடியதான வரிசையில் 2வது நாம மகா தேஜசே நமஹா. மகா தேஜஸ், மிகவும் ஒளி பொருந்தியவனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற அர்த்தத்தோடு இருக்குது. இப்போது இதை வேதங்கள்லாம் சொல்கிறது மற்ற எல்லா ஒளிக்கெல்லாம் மூலமான ஒளியாக இருக்கிறது சூரிய ஒளி. சூரியன்தான், அவர் மூலமாக தான் இந்த உலகமானது ரட்சிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களும் சொல்கிறது, அதை விஞ்ஞானமும் சொல்கிறது. அந்த சூரியன் சந்திரன் இவர்கள் எல்லாருக்கும் ஒளி கொடுக்கக்கூடியதான ஒளியாக இருக்கிறது யாருன்னு கேட்டாக்கா பரபிரம்மமான பகவான் தான். இதை கீதையிலையும் பகவானே சொல்கிறார், உபனிஷத்துக்களும் சொல்கிறது. நதத் பாசயத்தே சூரியோ நசசாங்கோ ந பாவகா எத் கத்வா நனிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம அப்படின்னு கொண்டு போய் சொல்கிற காரணத்தினால ஒளிக்கெல்லாம் ஒளியானவராக இருக்கக்கூடியதான சாஸ்தாவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறதாக இருக்குது. ஏன்னா இப்போது சூரியனோ சந்திரனோ இவர்கள்லாம் சில நேரம் வராமையும் இருக்கலாம். இப்போ மோடமாக இருக்குது, மழை ரொம்ப பெஞ்சுட்டே இருக்குது, சூரியன் இல்லை. என்னதான் அந்த சூரியனுடையதான சக்தி உண்டு, சூரியன் இல்லை. சந்திரனை சில நாள் பார்க்க முடியல. ஆனால் பகவான் இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக எப்பவும் இருந்துட்டு இருக்கிறதுனால தானே, பிராணவாயு போல் இருக்கிறதுனால தானே நாம் எல்லாத்தையுமே பண்ண முடியறது. அப்படி ஒளிக்கெல்லாம் ஒளியாக இருக்கக்கூடியதான பகவானுக்கு நமஸ்காரம்னு இந்த 2வது திருப்பெயரானது விசேஷமாக அமைந்திருக்கிறது. மீதியை பிழைத்து கடந்தா பார்ப்போம். அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.